தளபதி விஜய் அவர்களோட மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் நள்ளிரவில் தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய்க்கும் அவருடைய மனைவி சங்கீதாவுக்கும் சமீபத்தில் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி இருந்துச்சு. மேலும் இந்த ஒரு நியூஸ் ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் சங்கீதா விஜய் அவர்களே இந்த ஒரு நியூஸ் உண்மை அப்படிங்கிற மாதிரி 2 முறை மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வெளியானதை தொடர்ந்து அவங்கள பற்றின ஏகப்பட்ட நியூஸ் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஒரு டிவோர்ஸ் மனுவை கோர்ட்டில் தாக்கல் பண்ணதிலிருந்தே சங்கீதா விஜய் அவர்கள் நார்மலாக இல்லையாமா. அதாவது இதற்கு முன்னாடி அவங்க ரொம்பவே கலகலப்பாக இருந்திருக்காங்க, குடும்பத்திட்ட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சண்டை ஏற்பட்டு இவ்வளோ தூரம் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க முற்றிலும் உடஞ்சி போயிருக்காங்க. அண்ட் இதனால் அவங்க பார்த்தீங்கன்னா தினமும் தூங்காமல் ரொம்பவே ஒரி பண்ணியிருந்திருக்காங்க. சங்கீதா விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சடனாக ஒரு 1 மணிக்கு 2 மணிக்கு நைட்டு எந்திரிச்சு அவங்க ரூம் சைடு போனாலுமே அவங்க தூங்காமல் ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்திருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆக்கியிருக்காங்க. அண்ட் சங்கீதா விஜய் அவர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. மறுபடியும் நம்ம விஜய் சார்ட்ட பேசுவோம், அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட அப்ரோச் பண்ணுவோம், அண்ட் இந்த ஒரு டிவோர்ஸை வந்து நம்ம வேணான்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எவ்வளோ பேசியிருக்காங்க. அண்ட் இருந்தாலுமே அவங்க அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கல, ரொம்ப ஒரியாகவே இருந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைகளுமே அவங்க அம்மாட்ட போயிட்டு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி தூங்காமல் இருக்காதீங்க, அவங்களோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்திடும், தயவு செஞ்சு ப்ராப்பராக எப்பவும் போல தூங்குங்க, எந்த கஷ்டம்னாலுமே எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி யார் என்ன பேசினாலுமே சங்கீதா விஜய் அவர்கள் இன்னமும் அந்த ஒரு துயரத்திலிருந்து மீளவே இல்லை, முற்றிலும் உடஞ்சி போயிருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அண்ட் அவங்க நள்ளிரவில் தூங்காமல் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க அவங்களோட ஃபேமிலி மேட்டர் அவங்களுக்குள்ளே பேசி இதற்கு ஒரு சுமூக தீர்வு காணா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கருப்பு படத்தோட அப்டேட் ஒன்று சமீபத்தில் வெளியிட்டு சூர்யா ரசிகர்களை திக்குமுக்காட வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக ஆர்ஜே பாலாஜி மறுபடியும் கமெண்ட்ரி பண்ண கிரிக்கெட் சைடு வந்திருந்தார். நேற்று நடந்த மேட்ச்சில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் யாரோ ஒருத்தர் சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ரிலீவ் ஆகியிருந்தார், எப்பயோ வந்தவர் கூட ரிலீஸ் ஆகிட்டார், ஆனால் நான் பண்ண கருப்பு படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக சொல்லியிருந்தார். என்னதான் ஒரு ஃபன்னாக சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சூர்யா ரசிகர்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா கருப்பு படம் கிட்டத்தட்ட போன வருஷம் செப்டம்பர் மாதமே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்து இப்போ மே மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இடையில டீசர் வெளியிட்டிருந்தாங்க, சமீபத்தில் அந்த டீசரையும் யூடியூப்லேருந்து தூக்கிட்டாங்க. சாய் அப்படிங்கிறவர்கள் இந்த ஒரு படத்தின் தொடர்பாக ஒரு அப்டேட் கொடுத்தாரு, அதையுமே அவர் டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுல ஏதோ பிரச்சனை இருக்குது போல் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. நேற்று டைரக்டரும் அதே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. சூர்யா அவர்களோட படம் தேட்டருக்கு வருது, இப்போ கொஞ்சம் சிக்கலாக தான் போய்கிட்டு இருக்கு. கருப்பு படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ப்ராப்பர் அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.